இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன்மீகமும் சரி, உலகமே வியக்கிற அறிவியலும் சரி, ரெண்டும் ஒன்றா சேர்ந்த இடம்னா அது இந்த ஊர் தாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற புரசக்குடி காளஹஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு தான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போக போகிறேன். உள்ளே போன உடனே நந்தி தேவரை தாண்டி கிழக்கு பார்த்த மாதிரி நம்ம காளஹஸ்தீஸ்வரர் ரொம்ப அழகாக அருள் பாலிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அம்பாள் ஞானாம்பிகை தெற்கு பார்த்து உட்காந்து வர்ற பக்தர்களுக்கு சிறந்த ஞானத்தை தர்றாங்க. இங்கே ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி சிலை தாங்க மற்ற கோவில்களில் பார்க்குற மாதிரி இல்லாமல் இவரோட இடது காலுக்கு கீழே ஒரு பக்தர் கைகூப்பி நிற்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. அது யாருன்னு பார்த்தா 13ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட 3ஆம் குலோத்துங்க சோழ மன்னன் தானாம். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் விநாயகர், ஆஞ்சநேயர், பைரவர், நவக்கிரகங்கள்னு எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. இவங்களுக்கு பால் தேன் அபிஷேகம் பண்ணி வேண்டிக்கிட்டா நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும்னு ஊர் மக்கள் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. இதை விட பெரிய ஆச்சரியம் ஒன்று இருக்குது. நம்ம இந்தியாவோட பெருமையே உலகத்துக்கே காட்டின நோபல் பரிசு வாங்கின சர் சி.வி. ராமன், அவரோட அண்ணன் பையனான இன்னொரு நோபல் வின்னர் சந்திரசேகரன், இவங்க 2 பேரோட பூர்வீகமும் இதே புரசக்குடி கிராமம் தாங்க. அதிகாலையில் எழுந்து ஆற்றுல குளிச்சுட்டு வேதம் ஓதுன ஒரு ஆச்சாரமான கிராமத்திலிருந்து தான் இப்படிப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த விஞ்ஞானிகள் வந்திருக்கிறாங்க. இந்த கோவில் காலையில் 6லிருந்து 10 மணி வரையும், சாயந்தரம் 5லிருந்து 8 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்கள் கும்பகோணம் பக்கம் போனால் மிஸ் பண்ணாமல் இந்த புரசக்குடி கோவிலை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம தமிழ் டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.